அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே கேட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்சிலிருந்து 2 தலைப்பில் மறைக்கல்வியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 3வது வீடியோ. இந்த பகுதியிலே கடவுளை பற்றி நாம் எவ்வாறு பேச முடியும் என்ற தலைப்பிலே எண் 36 முதல் 43 வரை என்ன பேசுகிறது என்பதை நாம் இதில் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி சொல்லுகின்ற ஒரு சில பாடங்கள். நமது தாயாம் திரு அவை நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்னவெனில், கடவுள் அனைத்தின் தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறார். இதை நமது மனித அறிவை கொண்டு கடவுளால் படைக்கப்பட்டிருக்கும் படைப்பினை புரிந்து கொள்வதன் வழியாக அறிந்து கொள்ளலாம். மனிதன் படைப்பின் மூலம் தன் அறிவை பயன்படுத்தி கடவுளை தெரிந்து கொள்ள முடியாது என்றால் அவரது வெளிப்பாட்டையும் அவனால் அறிந்து கொள்ள இயலாது. மனிதனிடம் இந்த இயல்பு இருப்பதற்கு காரணம், அவன் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்றான். ஆனால் மனிதன் தன் அறிவாற்றலால் கடவுளை அறிந்து கொள்ள பல தடைகள் உள்ளன. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், நம்மை கண்காணித்து பாதுகாத்து நமது இதயத்திலும் இயற்கை விதிகளை, சட்டங்களை எழுதிய அந்த கடவுளை அறிந்து கொள்ளும் ஆற்றல் ஒவ்வொரு மனிதனிடமும் உண்டு. இதற்கு என்ன தேவை என்றால், ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள், அப்னகேஷன் அண்ட் செல்ஃப் சரண்டர். அப்னகேஷன் என்றால் தன்னலத்துறவு, செல்ஃப் சரண்டர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தல். ஆக தன்னை துறத்தல், தன்னை முழுமையாக அர்ப்பணித்தல், இந்த 2ம் ஒரு நபரிடம் இருக்கிறது என்றால் கடவுள் இதயத்தில் எழுதிய அந்த விதிகளை, சட்டங்களை மனிதன் அறிந்து கொள்ள முடியும். ஆக கடவுள் மனித உறவு இதன் மூலம் வெளிப்படும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இதற்கு மனிதனின் மனம் பல நேரங்களிலே தடையாக இருக்கிறது. ஆகவே சரியானதை தவறு என்று எண்ணக்கூடும். அதாவது கடவுள் இருக்கிறார் என்பதை எண்ணாமல் கடவுள் இல்லை என்று எண்ணக்கூடும். கடவுள் இருக்கிறாரா என்ற சந்தேகங்கள் புலப்படும். காரணம், மனிதன் தன்னுடைய ஆதிப்பெற்றோரின் பாவத்தில் மூழ்கி இருப்பதனால் அவனால் இன்னும் தெளிவான சிந்தனையில் இருக்க முடியாது என்பதுதான். ஆக தெளிவு ஏற்பட அந்த 2 அப்னகேஷன், செல்ஃப் சரண்டர் இவைகள் தேவைப்படுகின்றன. ஆக இது போன்ற சூழலில் கடவுளை பற்றி பிறரிடம் நாம் பேச நமக்கு போதிய அறிவு இல்லை. ஆகவே கடவுளை பற்றி பேச வேண்டுமென்றால் இயற்கையிலிருந்துதான் பேச ஆரம்பிக்க வேண்டும். எல்லா படைப்புகளிலும் ஏதாவது ஒரு விதத்திலே கடவுளின் பிரதிபலிப்பு இருக்கும். அதிலும் குறிப்பாக மனிதன் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்றான். இந்த படைப்புகளின் பலவிதமான மேன்மைகள், அவற்றின் உண்மை, நற்பண்பு, அழகு அனைத்திலும் கடவுளின் எல்லையற்ற மேன்மை பிரதிபலிக்கின்றது. அதாவது நாம் இந்த உலகை பார்க்கின்றோம். உலகில் நடக்கின்ற உண்மை, அதுபோன்று நற்பண்புகள், அதுபோன்று அழகு, இவைகளில் கடவுளுடைய மேன்மை நமக்கு தென்படுகிறது. ஆக இவற்றின் மூலம் கடவுள் எப்படி இருப்பார், இதைவிட மேன்மை மிக்கவராக இருப்பார் என்று மற்றவர்களுக்கு சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்றும், அதை போன்று கடவுள் அனைத்து படைப்புகளையும் கடந்து நிற்கிறார். அதாவது நம்ம சொல்லுவோம், விவரிக்க முடியாதவர், புரிந்து கொள்ள முடியாதவர், காண முடியாதவர். ஆம், அவரை நாம் விவரிக்க முடியாது, அவரை நாம் புரிந்து கொள்ளவும் முடியாது, அவரை நம் கண்களால் பார்க்கவும் முடியாது. ஆக என்று நமது கடவுளை பற்றிய புரிதலை மனித உருவங்களோடு சேர்த்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் மனிதனுடைய எண்ணங்கள், ஆற்றல்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையை கடந்து நிற்பதில்லை. ஆகவே மனிதனுடைய எண்ணங்களோடு கடவுளுடைய அந்த மறைபொருளை சேர்த்து கொள்ள வேண்டாம். அப்படி சேர்க்கின்ற பொழுது அது தவறான விதத்தில் சென்றுவிடும் என்பதுதான் அதனுடைய புரிதலாக இருக்கிறது. ஆக இறைவனை பற்றி அவர் யார் என்பதை நம்மால் கிரகிக்க முடியாது. மாறாக அவர் எதுவல்ல, எவர் அல்ல என்பதையும், மற்ற உயிரினங்கள் அவரோடு எவ்வாறு உறவு கொண்டுள்ளன என்பதை மட்டுமே நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அடுத்த பதிவை இன்னும் சில நாட்களில் பார்க்கலாம்.